பேனல் கொடுத்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொஜெக்ஷனை பண்ணி அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 இன்ச்சஸ் டிவி மாட்டியிருக்கிறாங்க. எவ்வளோ ஹெவியாகவும் எவ்வளோ வெயிட் இருக்கும் பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம வந்து யூபிவிசியில் வந்து அவ்வளோ ஹெவியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி கீழே பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்காக பாக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து கார்னர் ட்ராப்ஸுங்கிற மாதிரி அழகாக வந்து சிம்பிளாக கஸ்டமைஸ்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து காஃபி வித் ஒயிட்டில் வந்து நம்ம வந்து நீட்டாக ஒரு லக்ஸுரியான வந்து ஒரு டிவி கேபினெட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஒரு பீம் ஒரு டிசைன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். வாங்கிறது ஆக்சுவலாக வந்து இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம்னா வந்து கிச்சனுடைய என்ட்ரன்ஸு. ஆக்சுவலாக கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து மேலே ஒரு பேனலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு நம்ம வந்து இங்கே பார்த்துட்டோம்னா கிச்சனில் வந்து ஃபுல்லாகவே சிங்கிள் கலர் டர்க்கிஷ் ப்ளூவில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்லி டோர்ஸுங்க. கீழே கிச்சன் பாட்டம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து செமி மாடல் வந்து கிரானைட் மேலே டேபிள் டாப் போட்டிருந்தாங்க. நம்ம ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே ஃபுல்லாகவே டோர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி, ரெண்டாவது எஸ்எஸில் வந்து பேஸ்கெட்ஸ் கேட்டாங்க. 2 எஸ்எஸில் வந்து பேஸ்கெட்ஸ் ஒரு 3 பேஸ்கெட்ஸு அண்டு பாருங்கள் ஆயில் கேன் வைக்கிற மாதிரி ப்ளஸ் விற்கிற பேஸ்கெட்ஸ் பாருங்கள். விற்கிற பேஸ்கெட்ஸ் வந்து ஆயில் நம்ம வந்து சரி அதாவது உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸு வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஓப்பனாக வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி வச்சோம்னா கொஞ்சம் நீட்டாக கஸ்டமைஸாக போயிடும், கொஞ்சம் உள்ளடங்கிடும். ரெண்டாவது என்னென்னா இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா வந்து இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம், டோர் போட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ரெண்டாவது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஸ்லைடிங்கில் வந்து கிளாஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி கடப்பால செல்ஃப் இருந்தது. நம்ம வந்து உங்கள் ஸ்லைடிங் கிளாஸு அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபுல்லாக வந்து இந்த உடைய செல்ஃபை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து இங்கே வந்து கடப்பால கல் கட்டியிருந்தாங்க, செங்கல் இருந்தது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கேட்டுட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே ஒரு சின்ன எக்ஸ்டெண்ட் பண்ணி கண்டினியூ பண்ணி இங்கே ஃபுல்லாகவே வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து காமிச்சிருக்கோம் பாருங்கள். ப்ளைனாக அந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸாக பண்ண மாதிரி நம்ம வந்து இங்கே ஃபினிஷிங் காமிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து நம்ம இங்கே வால் பாக்ஸ் பாருங்கள். வால் பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கிளாஸ் டோர் வந்துங்க பிளாக் கூலிங் கிளாஸ் போட்டு நீட்டாக அழகாக ஒரு கஸ்டமைஸான வந்து ஒரு கிச்சனில் வந்து நம்ம வந்து ஒரு இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே ஃபுல்லாக லேஃப்ட் வந்து க்ளோசிங் மட்டும்தான். அப்படியே நம்ம வந்து இந்த பக்கம் பண்ணிட்டோம்னா பூஜை ரூமு. ஆக்சுவலாக பூஜை ரூமில் பொறுத்தவரை கஸ்டமர் கேட்டாங்க கீழே வந்து ஜஸ்ட் ஒரு ஒன்லி 4 பாக்ஸஸ் மட்டும் பண்ண போதுன்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரியே வந்து அழகாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே கீழே வந்து ஸ்டோரேஜுக்காக டோரு ப்ளஸ் வந்து படையல் வைக்கிறதுக்கு ஒரு ட்ரே ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பெரிய படம் மாட்டுறதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் கேட்டாங்க. நம்ம கேட்ட மாதிரி வந்து அழகாக பண்ணி கொடுத்துட்டோம். அப்படியே வாங்க இந்த ஒரு பெட்ரூம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து லேஃப்ட்டு வந்து போட்டிருந்தாங்க, லிண்டல் போட்டிருந்தாங்க. மேலே வந்து ஒன்லி க்ளோசிங் மட்டும்தான். லேஃப்ட்டு நம்ம க்ளோசிங் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து நம்ம வார்ட்ரோப் வந்து பாக்ஸாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஸ்டோரேஜெலாம் உள்ள செல்ஃபெல்லாம் கொடுத்து நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது லாக்கர் பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து லாக்கரை வேணால் ஸ்டோரேஜுக்காக லாக்கரை நம்ம வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நம்ம இங்கே வந்து ஒரு ஒர்க்கிங் யூனிட் மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பன் கொடுத்து இங்கே வந்து ஒரு